சொல்றா. மெய்யம்பாளையம் எனக்கு தெரியாதே நான் செம்பருத்தி கூத்து வந்து மெய்யம்பாளையங்க மெய்யம்பாளையம் எப்படி மெய்யம்பாளையம் சத்தமா சொல்றா. மெய்யம்பாளையம் இன்னும் மெய்யம்பாளையம் அவ்வளவுதானா? மெய்யம்பாளையம் இன்னும் வேகமா சொல்றேன். குச்சிப்பாளையம் என்ன ஊரு? குச்சிப்பாளையம் அவங்க சொன்னாங்க நான் சொல்றேன். யாரா சொன்னது? மையம்பாளையம் இல்ல, வேறு மையம்பாளையம். சும்மா ஜெயிக்க வந்தீங்க சொல்லக்கூடாது. கண்டுபிடிக்கணும்ல, மாமன் சொல்லி இருப்பாரு. அவரு சொல்லிடுவாரு, கேளுங்க. வேறு மையம்பாளையம். பொதுமக்கள் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் அவதாரமாய் காட்சி தரக்கூடிய அம்மனாகிய ஸ்ரீலாஸ்ரீ பச்சையம்மனுக்காக வேண்டி பொதுமக்கள் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் கூடி வாழ்ந்தால் தன்மைக்கிறங்க அனைத்து நல்ல பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்கல்ல. இந்த தெய்வீகமான திரு சபையிலே இன்று அரங்கேற்றம் செய்திருக்கும் நாடகம் என்ன நாடகம்? என்ன பண்றதுப்பா? என்ன பண்றோம்? எப்படி இன்று வைத்திருக்கூடிய நாடகம் விஷ்ணு புராணம். ஆமாங்க. எப்படி அத்தா சொன்னீங்கல்ல, விஷ்ணு புராணம். ஆமா, விஷ்ணு புராணத்திலே ஒரு வகையாய் விளங்கக்கூடிய நரன் நாராயணன் சண்டை. எப்படி நரன் நாராயணன் பிறப்பு தும்சிங்க சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இப்பெரும் சபையிலே இந்த அரங்கேற்றம் செய்தாலும் இந்நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் என்ன, அதற்கு முன்பதாக தானம் என்பது 32 தானம். எப்படி தானம் என்பது 32 தானம். ஒரு மனிதனுக்கு முதல்ல சிறந்தது நிதானம். நிதானமா இருந்தா, பொறுமையா இருந்தா, பொறுமையா இருந்தா எருமையை சனம் பண்ணலாங்க. ஒரு மனிதனுக்கு முதல்ல ஒரு நிதானம் தேவை. மறுபுறமாக போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம். எப்படா சாப்பாடு? ஐயோ, சோறு தான், சாறு தான், கறி மட்டும் இவ்வளவு வைக்கிறாங்க ஒரு இலைக்கு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சாப்பாட்டுல ஒரே ஒரு குறையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சொல்ற? என்ன குறை கண்ட? சத்தியமாலுமே நான் தான் குறை கண்டுபிடிச்சேன். எப்படி? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரசம் மட்டும் தான் கொஞ்சம் தண்ணியாட்டம் போயிருச்சு. எப்படி இருக்கணுங்கிற? ரசம் கெட்டியா தான் இருக்கணும். பரவாயில்ல, நல்லா வருவேன்.